அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய. இந்த வீடியோவில் ரிஷப ராசி 2025ஓட ஸ்ட்ரென்த்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஓவரால் 2025க்கு ரிஷப ராசி பார்த்தீங்கன்னா குரு பிரியாஸ்பதியும் சனீஸ்வரரும் உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ க்ரோத்துன்னு சொல்லும்போது அது வேலையாக இருக்கலாம், இல்லை வியாபாரமாக இருக்கலாம், இல்லை படிப்பாக இருக்கலாம். ஓகே, படிப்பு, வியாபாரம், வேலை, இந்த மூணுலேயும் சனீஸ்வரனும் குரு பிரியாஸ்பதியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு க்ரோத் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட க்ரோத் பேலன்ஸாக இருக்கும். சக்ஸஸ் 100% உங்களுக்கு 2025 இந்த 12 மாதம் இருக்குது. ஓகே, அடுத்தது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்ஸ் இந்த வரப்போகிற 6 மாதத்துக்கு உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக ஆக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஒன்றும் அடுத்த செகண்ட் 6 மாதம், அதாவது ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களோட ஃபேமிலி பாண்டிங், உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங், உங்கள் பிஸ்னஸ் பாண்டிங் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிரும். ஓகே, அடுத்தது கேரியர் டெவலப்மெண்ட், அதாவது கேரியர் அண்ட் ஃபைனான்ஸ். ஓகே, இந்த வருஷம் பார்க்க போனால் இந்த 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், இந்த 3 மாதத்துக்கு நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போடுவீங்க. அதோட அந்த ஃப்ரூட்ஃபுல்ஸ் நீங்கள் எப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதம் ஒன்வர்ட்ஸ் மேலே உங்களோட அந்த ஃபைனான்ஸ் ரொம்ப ஸ்டெடியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்தது ஹெல்த் இஷ்யூ. இந்த ரிஷப ராசிக்கு ஹெல்த் இஷ்யூ என்ன வரும்னா கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் இந்த வருஷம் உங்களுக்கு வரும். ஓகே, இதை எப்படி தவிர்க்கிறது? சிம்பிள், நல்லா குறைஞ்சது 7 ஹவராச்சும் தூங்குங்க. ஓகேயா, கண்ணுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, ரெஸ்ட்டு கொடுங்க. ஆல்ரைட், அடுத்தது ரொம்ப முக்கியம், எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும். இந்த பாடி எக்ஸசைஸ் சொன்னது நீங்கள் சூரிய நமஸ்காரம் காலைல பண்ணும்போது கூட இந்த பாடி எக்ஸசைஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு எக்ஸசைஸ் மெத்தட் நான் கற்றுக் கொடுத்துருப்பேன். முந்தி ஆதி காலத்தில் சித்தர்கள், யோகிகள் பார்த்தீங்கன்னா பேசிக் எக்ஸசைஸ் அவங்க நார்மலி பண்ணுறது இது 10 வாட்டி அடிப்பாங்க. ஓகேயா, இது 10 வாட்டி, இது 10 வாட்டி, இது 10 வாட்டி, இது 10 வாட்டி, இது 10 வாட்டி. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது தயவு செய்து கையில் வாட்ச் இந்த கிறிஸ்டலாக போட்டுறீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேயா, ஸோ இந்த 10 வாட்டி நான் சொன்னேன்ல, இது ஃபுல்லாக இது ஒரு செட்டு. அப்போ நீங்கள் ஒரு நாளுக்கு குறைஞ்சது 3 வாட்டி செஞ்சீங்கன்னா ரொம்ப இஃபெக்டிவான ஹெல்த்து ரிசல்ட் கிடைக்கும். சத்தியமாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. எஸ்பெஷலி நம்ம உடம்புல இருக்கிற மில்லியன் கணக்கான அந்த சின்ன நரம்புகள், பெரிய நரம்புகள் எல்லாம் சேர்த்து ரொம்ப இஃபெக்டிவாக உங்களுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி இந்த தூக்கம் என்பது ஒரு நாளுக்கு குறைஞ்சது 7 ஹவராச்சும் தூங்கிடுங்க. எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா இது உங்கள் கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹெல்த் பிரச்சனை. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேலை செய்கிறீங்களோ குறைஞ்சது ஒரு 7 ஹவராச்சும் தூங்கிடுங்க டெய்லி. ஓகே, அடுத்தது த பெஸ்ட் மாதம், அதாவது த பெஸ்ட் மந்த் ஃபார் ரிஷபராசி 2025 பார்க்க போனால் ஏப்ரல், மே அண்ட் ஆகஸ்ட். ஓகே, இந்த ஏப்ரல், மே, ஆகஸ்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான அச்சீவ்மெண்ட்ஸ் வரும். ஓகே, ரொம்ப சேலஞ்சான மாதம் பார்த்தீங்கன்னா ஜனவரி, ஜூனு, நவம்பர். இப்போ இந்த சேலஞ்சுன்னு சொல்லும் போது என்னன்னா, முடிஞ்ச செலவை கம்மி பண்ணுங்க, தேவை உள்ள செலவுகள் மட்டும் செய்யுங்க. ஓகே, அதோடு ரொம்ப முக்கியம், இந்த தூர பயணம்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இப்போ ஒரு நல்ல காரியம் செய்ய போறீங்கன்னா நான் முதல்ல சொல்லியிருப்பேன், பெஸ்ட் மந்த் ஏப்ரல், மே, ஆகஸ்ட் ஃபார் ரிஷபராசிக்கு. ஸோ இந்த மாதிரி மான்ஸில் செலக்டட் டேஸில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். இல்லை ஒரு ஒகேஷனல் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்களோ இல்லை வெளியூருக்கு போகிறீங்களோ தாராளமாக பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வருஷம் ரிஷபராசிக்கு சனீஸ்வரனும் குரு பிரியாஸ்பதி மூலிமா உங்களுக்கு கேரியர் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் டெவலப்மெண்ட்ஸ், உங்களுக்கு வெல்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். ஓகே, இப்போ ரிஷப ராசியில் என்ன வீக்காக இருக்குன்னு இப்போ பார்ப்போம். அவ்வளோ, உங்களுக்கு ராகு உச்சத்தில் இருக்கு. ஸோ ராகு உச்சத்தில் இருக்கும் போது உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வேர்ல்ட்னா நான் காடி வாங்கணும், வீடு வாங்கணும், நல்ல துணிமணிகள் வாங்கணும், நல்லா ஊர் சுற்றணும், உங்களுக்கு தாராளமாக ராகுவோட அனுகிரகம் இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, அடுத்தது இந்த கேதுன்னு பார்க்கும்போது நாலேஜ் எதுக்கு? படிப்புக்கு நாலேஜ் வேணும். ஓகேயா, அப்புறம் வியாபாரத்துக்கு நாலேஜ் வேணும். சரியா, அப்புறம் வேலைக்கு நாலேஜ் வேணும், அடுத்த பதவி போகிறதுக்கு, இந்த போனஸ் இன்க்ரிமெண்ட்கள்லாம். ஓகே, இப்போ இந்த கேதுவை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக்கணுமா, அந்த கேட் ஐன்னு ஒரு ஸ்டோன் இருக்கும், கேட் ஐ. ஓகே, அது பேர் பூனைக்கண் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக தமிழ் உங்கள் நகை கடைக்கு போனால் அந்த ஸ்டோன் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டோன் என்ன பண்ணுங்க, ஒரு சில்வர் ரிங்கில் செஞ்சுட்டு உங்கள் நடுவிரலில் போட ஆரம்பிங்க. ஓகே, இந்த ரிஷபராசிக்கு ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் சிகப்பு ஸ்டோன் போட தேவையில்லை.
ஓகே, உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு கேது தான் ரொம்ப வீக்காக இருக்குது, 20 25. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கேட்டாய் ஸ்டோனை சில்வரில் செஞ்சு இந்த நடுவிரலில் போட்டுருங்க. ஓகே, அடுத்தது பிரியாஸ்பதி உங்களோட சார்ட்ல எனிமியா இருக்கிறதுனால அவரை நீங்கள் ஃபைனான்ஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி விட்டுருங்க ஒன்றும். ஸோ ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் சிட்ரின் பாய்க்கலாம். இதான் சிட்ரின். ஓகேயா? ஸோ இந்த சிட்ரினை வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் போடுங்க. ஓகேயா? லெஃப்ட் ஹேண்டில் போடுங்க. சார் நீங்கள் ஏன் சார் பிரியாஸ்பதி நீங்கள் ஏன் சிட்ரினை லெஃப்ட் ஹேண்டில் போடலன்னு கேட்காதீங்க. ஏன்னா என்னோட ராசிக்கு என்னோட நட்சத்திரத்துக்கு வந்து பிரியாஸ்பதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ அதனால தான் நான் இது போடலை. பட் ரிஷப ராசியில் பார்க்க போனால் பிரியாஸ்பதி அனிமியாக இருக்கார் உங்கள் பிளானெட்டில். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் சிட்ரின் 100% நீங்கள் அணிஞ்சு ஆகணும் உங்கள் ஃபைனான்ஷியல் கோலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. சரியா? ஓகே, அடுத்தது செவ்வாய் நியூட்ரலாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் செவ்வாய் வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது சுக்கிரனோட வீடு. ஸோ சுக்கிரன் வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்குது. மற்றபடி சந்திரன் உச்சத்தில் இருக்காரு. ஸோ சந்திரன் உச்சத்தில் இருக்கும்போது ஆயுள் ரேகை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேயா? ஆனால் ஆயுள் ரேகை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த யமகண்டம் ராகுகண்டம் இந்த டைமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மோட்டரில் வாகனம் போகிறது, இந்த மோட்டரில் வந்து குரூப்பிங்காக இந்த மாதிரி டூர் போகிறதுலாம் வேணாம். நீங்கள் டூர் போக போகிறீங்கன்னா சேஃபாக காடியில் போங்க, கப்பையில் போங்க. ஓகேயா? எப்படியா இருந்தாலும் அந்த சந்திரன் உச்சத்தில் இருந்தால் கூட இந்த ராகு யமகண்டத்தில் யாராலையும் தப்பிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வெளியே ஆவாதீங்கன்னு சொல்கிற தூர பயணத்துக்கும் சரி, இந்த வெளியூர் பயணத்துக்கும் சரி. சரியா? நம்மளை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஓகே, இந்த ரிஷபராசியில் பார்க்க போனால் வந்து உங்களுக்கு சூரியன், ஓகே, சூரியன் வந்து இந்த பிளானெட்டுக்கு வீக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த சூரியனை ஸ்ட்ராங் பண்ணணும்னா வெரி சிம்பிள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியன் மந்திரம் சொல்லுங்க காலையில், ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ரூம் சஹ சூர்யாய் நமக. இந்த மந்திரம் உங்களுக்கு கூகுளில் தரனாலே கிடைக்கும். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ரூம் சஹ சூர்யாய் நமக. ஓம் ஹராம் ஹ்ரீம் ரூம் சஹ சூர்யாய் நமக. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ரூம் சஹ சூர்யாய் நமக. இது டெய்லி இந்த மந்திரத்தை காலையில் எக்ஸசைஸ் பண்ணும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸோ 2025 உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ரொம்ப யோசிக்காதீங்க. ஓகேயா? அதோட ரொம்ப முக்கியமானது, யார் உங்களோட HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்றும் பாய்க்கலையோ நீங்கள் பாய்க்க ஆரம்பிங்க. ஓகே, இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிங்கிங், ஒன்று வந்து பாடி ஸ்ப்ரே. ஓகே, இப்போ இந்த ட்ரிங்கிங் எதுக்கு பாய்க்கலாம் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. யாருக்கு உங்களை ஏதாச்சும் பிளாக் மேஜிக் உங்கள் வயிற்றில் ஏற்கனவே இருக்கோ, இந்த சேவனை பிளாக் மேஜிக் இந்த மாதிரி பட்டிருக்கீங்களோ, நீங்கள் இந்த ட்ரிங்கிங் வாட்டர் குடித்தாக்கா உங்கள் வயிற்றில் இருக்கிறதெல்லாம் கிளீன்ஸ் பண்ணி விட்டுரும், பாசிட்டிவ் ஆயிரும். அதே மாதிரி யாருக்கு ரொம்ப சோர்வா எனர்ஜெட்டிக் இல்லாமல் உடம்பு முடியல டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ, இது நார்மலாக கண்ணாரும் ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டர் குடிங்க. ஓகே, டெய்லி எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், எனக்கு டெய்லி அதிர்ஷ்டம் பெருக்கணும், நான் டெய்லி பாசிட்டிவாக இருக்கணும், எனக்கு டெய்லி வந்து உற்சாகமாக இருக்கணும், 10 ஹவர் வேலை செய்யறேன்னா 10 ஹவர் நான் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், எனக்கு படிப்பு ஃபோக்கஸ் வரணும், என்னோட வியாபாரம் ஃபோக்கஸ் வரணும், என்னோட ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் கலீக்ஸோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அந்த மாதிரினா நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் பாடி ஸ்ப்ரே பாய்ங்க. ஓகே, இப்போ இந்த பாடி ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. டெய்லி எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகேயா? இந்த மாதிரி டெய்லி பாடியில் ஸ்ப்ரே பண்ணிக்கங்க டெய்லி. ஓகேயா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாட்டியை திறந்துட்டீங்கன்னா சீல 21 நாளுக்குள்ளே முடிச்சிடணும். ஓகேயா? 21 நாள் தான் அதோட சக்தி இருக்குது. ஸோ 22வது நாள் மேலே சக்தி இல்லை. ஓகே, அதே இந்த பாட்டியை திறக்காம பல வருஷம் வச்சிருந்தீங்கன்னா 100 வருஷம் ஆனால் கூட அதோட சக்தி அப்படியே தான் இருக்கும். ஒன்ஸ் திறந்துட்டீங்கன்னா 21 நாள் நீங்கள் முடிச்சிடணும். ஓகே, அது எப்படிங்க முடியும்? சத்தியமாக முடியும். நீங்கள் டெய்லி பாய்க்கும் போது உங்களுக்கு தெரியும், காலையில் பாய்ப்பீங்க, ஆஃப்டர்நூன் பாய்ப்பீங்க, ஈவினிங் பாய்ப்பீங்க, உங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸ்லேருந்து பால்கனி வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணுவீங்க, ரூமில் ஸ்ப்ரே பண்ணுவீங்க, வாஷ்ரூமில் ஸ்ப்ரே பண்ணுவீங்க, ப்ரேயர் ரூமில் ஸ்ப்ரே பண்ணுவீங்க, உங்கள் காடியில் ஸ்ப்ரே பண்ணுவீங்க, உங்கள் வேலை இடத்துல ஸ்ப்ரே பண்ணுவீங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு டவுனாக இருக்கும் ஸ்ப்ரே பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ண இதோட பவர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் பாய்க்கும் போது உங்களுக்கு சகல செல்வங்கள் பிரபஞ்சத்திலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையா பாருங்க. ஏன்னா கடந்த 3 வருஷமா ஒரு 11,000 யூனிட்ஸ் வித்திருக்கும், 1200 டெஸ்டிமோனியல் மக்கள் கிட்ட எடுத்திருக்கும். நீங்க சோஷியல் மீடியால நீங்க தட்டி கூட பார்க்கலாம், HKSS ஃபெங் ஷூ ஐட்டம் சப்ளையர்னு. எங்களோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. 25 வெண்டர்ஸ் இது எடுத்து செய்றாங்க, ஹோல் மலேசியா, சிங்கப்பூர். உங்களுக்கு இந்த கிறிஸ்டல் வாட்டர் வச்சு கேள்வி இருந்தால் நீங்க தாராளமான தொடர்பு கொள்ளுங்க. 16-291-2223. நான் சத்தியசீலன். வணக்கம், நமச்சிவாய. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. 2025 ரிஷபத்துக்கு நல்ல காலம் தான். நன்றி.